இது டியூஸ்டே மார்னிங். நைட்டே வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுத்தாச்சு. மார்னிங் டேபிள் டாப்பும் அடுப்பும் சிங்கும் மார்னிங் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு வெசல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம படுத்து தூங்கியாச்சு. காலை எழுந்திரிச்சா அது டபுள் ஒர்க் ஆயிடுச்சு. நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதில் வீட்டையும் க்ளீன் பண்ணணும், மறுபடியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும் அப்படிங்கிறதுனால டபுள் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டது ரொம்ப தப்பு. சரின்னு மார்னிங் எந்திரிச்சோன்னே அவசர அவசரமாக டேபிள் டாப்பு அடுப்பு அந்த மேலே இருக்கிற அந்த டைல்ஸ் அதையும் கழுவிட்டு டேபிள் டாப்பையும் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். நான் சாதாரணமாக அந்த ஜெல்லு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஸ்க்ரப்பர்லேயே வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிடுவோம். அப்புறம் அந்த கழுவி வச்சு அதையும் முடிச்சுட்டு கடைசியாக என்னோட சிங்கையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப பிசு பிசுன்னு ஆகி நான் 2 டைம் கழுவுன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த உப்பு தண்ணி வர்றதுனால அந்த பைப்புமே நல்லா வெள்ளை வெள்ளையாக திட்டு மாதிரி பிடிச்சிருக்கும். அதையும் கழுவிட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற அந்த டைல்ஸையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரத்துக்கு மேலாவே ஆயிடுச்சு. இதுதான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மார்னிங் நான் டக்குன்னு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணாதனால எனக்கு டபுள் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுவும் மார்னிங்க்கு ஈஸியாக சேமியா இல்லை இட்லி இந்த மாதிரி செய்யலான்னா பூரிதா வேணும்னு வீட்டில் நம்ம குட்டீஸ் லீவே, அதனால 3 நேரம் செய்கிற மாதிரி இருக்குது. மார்னிங்கு பூரி, சரி பூரிக்கு ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னா எனக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் வேணும் அப்படின்னாச்சு. அப்போ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் உருளைக்கிழங்கையும் குக்கரில் போட்டு அதையும் விசிலுக்கு குக்கரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு அதையும் கழுவிட்டு ஒரு டைம் கழுவிட்டு நான் குக்கரில் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டேன். நம்ம இப்போ ஹாலிடே லீவ் விட்டுருக்கிறதுனால மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மறுபடியும் அதையே சாப்பிட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் இடையில டீ டைம், அப்புறம் டீ குடிக்கணும், பால், இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, அப்புறம் லஞ்சு, அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ காஃபி, அப்புறம் மறுபடியும் நைட் டின்னர், ரிப்பீட்டு இப்படியே போயிட்டே இருக்கு. மார்னிங் லஞ்சு, மார்னிங் டிஃபனுக்கு, மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் நைட்டுக்கு டின்னர், இந்த மாதிரி ரிப்பீட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா நம்ம சித்த நேரம் உட்காரலாமா அப்படின்னு முடியல. அப்புறம் சரின்ட்டு பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி பாலையும் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பாலையும் காய்ச்சி அதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலான்ட்டு குக்கர் ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு அடுப்பில் பாலையும் போட்டு நெக்ஸ்ட் நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் பிணைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். மாவு பிணைஞ்சு உப்பு போட்டு லைட்டாக பிணைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா குருமா செஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். ஸோ அதனால மாவு போட்டு அதையும் பிணைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிணைஞ்சு வச்சிருந்தேன். இடையில பார்த்தா பால் பொங்கிருச்சு. அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மாவு பிணைஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இப்போ குழந்தைங்க வேண்டாம் எனக்கு நீ பூரி சாப்பிட வேண்டாம்டா, ஒரே சாம்பார் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இட்லி சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யறத சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே கூடவே சேர்த்து அவங்களையும் நம்ம ஒர்க் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த லோன்லினஸ் தெரியாது. அப்புறம் அவங்களும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்கும். டிவிலிருந்து நிறைய டைம் நம்ம கம்மி பண்ணலாம். டிவி, மொபைல் அதுல இருந்து நம்ம கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆகும். அப்புறம் சரின்னு சொல்லி பூரி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு குருமாவும் சைட் பை சைடு நான் தாளிச்சு விட்டுருந்தேன். குருமா கொஞ்சம் கொதிச்சு வர்றதுக்குள்ள உருளைக்கிழங்கும் நான் உளிச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். சரின்னு சொல்லி இங்கிட்டு பூரி போட்டு அங்கே குருமாவும் சைடில் கொதிச்சுட்டு இருந்துச்சு. உருளைக்கிழங்கு உளிச்சு மட்டும் வச்சிருந்தேன், மசிச்சு உள்ளுக்குள்ள சேர்க்கல. சைட் பை சைடே நான்
மாவும் தேய்ச்சிக்கிட்டே பூரி போட்டுடலான்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுக்கான போட மாட்டேன். ஸோ அளவாக பிணைஞ்சிருக்கிறதுனால கம்மியாக தான் பூரி சுடுறதுனால நான் தேய்ச்சி ஒன்று திளிப்பு போடுறதுக்குள்ள ஒன்று நான் தேய்ச்சிக்குவேன். ஒரு 3 நாள் தேய்ச்சி வச்சு அப்படியே ஒட்டுக்கா சுட்டு எடுத்துருவேன். பூரி நல்லா தான் வந்துருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பூரி கொஞ்சம் புஷ்னு வரும். நான் ரொம்ப சின்ன சைஸ்ல தான் சுட்டேன். ஒரு நார்மல் சைஸ், ரொம்ப பெருசா போட்டா பாப்பா சாப்பிட மாட்டா. ஒரு நார்மல் சைஸ் பாப்பாக்கோசரம் அந்த மாதிரி போட்டு அதையும் சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைட்ல அப்படியே குருமாக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இடையில நம்ம மேடமும் வந்து அம்மா பூரி ரெடியா, சாப்பிடலாமான்னு இடையில வந்து ஒரு ஆள் கேட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. நானும் சுடுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆயில் ஐட்டம்ங்கிறதுனால நான் விடல. அப்புறம் பூரியெல்லாம் சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கும் பருப்பு சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாடும் ஊறுகாய் அப்பளம் வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா மறுபடியும் சாம்பார் ரசம் வைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் மறுபடியும் வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், டபுள் ஒர்க்கு. அப்புறம் வந்து சிஸ்டமில் உட்காரையிலேயே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சிஸ்டமில் வந்து உட்காரையிலேயே கரெக்டாக 3:30 3:30 ஆயிடுச்சு. நான் மார்னிங்லேருந்து என்னடா இது வேலையை செஞ்சுட்டு கூட நம்மளோட ஒர்க்கு பார்க்கவே முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிஸ்டமில் வந்து உட்காந்தோன்னே அவ்வளோ டயர்டுக்கு தூக்கமாக வந்துச்சு. பட் நம்ம தூங்கவும் முடியாது. அதனால ஒரு காமெடி மூவி, நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு மூவி போட்டு விட்டுட்டு சைட்லேயே இன்னொரு சிஸ்டமில் நான் மூவியும் போட்டு விட்டுட்டு தான் நான் ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு தூக்கமும் வராது, நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும். அப்புறம் நான் மூவியும் போட்டு விட்டுட்டு நானும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவும் தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைடு மூவி, ஒரு காமெடி மூவியும் போட்டு விட்டுட்டு என்னோட ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க்கும் கரெக்டாக ஒரு 6:30 வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸும் டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்கு போயிட்டு நைட் டின்னரும் முடிச்சுட்டு போயிட்டோம். அப்படியே ஏதோ லீவ் விட்டாலும் விட்டாங்க, அம்மாங்கள் தான் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 9:30லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி பண்ண முடியல. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.